ஹாய், வணக்கம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். சில நாளுக்கு பின்பாக உங்களோடு இந்த நேரலையில் இருப்பதை குறித்து நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய உலகம் போய்கொண்டிருக்கிறதான போக்கை நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொரு பக்கமும் யார் ஜெயிப்பார்கள், இவர்கள் ஜெயிப்பார்களா, அவர்கள் ஜெயிப்பார்களா என்று சொல்லி யார் பக்கம் வெற்றி, எலெக்ஷன் வரப்போது யார் வெற்றி பெறுவார் என்று யோசிக்கிற வேளையிலே என் அருமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு ஜெயம் தருவேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் ஜெயம் கொடுப்பார். அவர்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டவராக இருந்தாலும் சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பும்போது, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது அவர்கள் வெற்றி பெறுவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான உறவுகளே, நண்பர்களே, நிச்சயமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை தருவார். வேதாகமத்திலே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து, த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு அவர் ஜெயம் கொடுப்பார். இன்றைக்கு என்ன விஷயத்தில் நீங்கள் தோற்று போயிருக்கிறீர்கள்? எந்த விஷயத்திலே ஜெயத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 2:14 கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்ம என்ன செய்வாராம்? வெற்றி சிறக்க பண்ணுவாராம். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஜெய ஜீவியம். கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை. இன்றைக்கு தோல்வி மனப்பான்மையோடு நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். தேவனாகிய கர்த்தர் பாருங்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு, நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கணும். உங்களை கொண்டு அவர் எல்லா இடத்திலும் வெற்றி சிறக்க பண்ணுவார். இன்று வரைக்கும் நீங்கள் தோல்வியோடு இருந்திருக்கலாம். எடுத்த காரியங்களெல்லாம் தோல்வியில் முடிந்திருக்கலாம். ஆனால் ஏன் நீங்கள் நினையாத வேளையில் இந்த வார்த்தை உங்களை தேடி வருகிறது? கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பதற்கு, வெற்றி தருவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தருக்கு விரோதமான ஞானம் இல்லை, கர்த்தருக்கு விரோதமான புத்தி இல்லை, கர்த்தருக்கு விரோதமான ஆலோசனை இல்லை. குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த தெய்வத்துக்கு விரோதமான எந்த ஒரு ஞானமும் கிடையாது, எந்த ஒரு புத்தியும் கிடையாது, எந்த ஒரு ஆலோசனையும் கிடையாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8:37 பார்க்கும்போது, எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். எவைகள் எல்லாவற்றிலும் உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயங்களோ அல்லது போனால் ஆயுதங்களோ, இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க.
ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அனுப்பித்தாங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக்கிடுங்க. ஒவ்வொருத்தரையும், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து கேட்க போகிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே நீங்கள் வெற்றி எடுக்க செய்யுங்க, ஜெயம் எடுக்க செய்யுங்க. உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அன்பார்ந்தவர்களே, நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் எப்படிப்பட்டவர்? நமக்கு ஜெயம் கொடுக்கிற கடவுள் எப்படிப்பட்டவர்? நமக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர்? சங்கீதங்களில் நாம் பார்க்கிறோம் 95:3 கர்த்தர் மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பிரசங்கிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து அவர் மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள்! கர்த்தருடைய கிரியைகள் பெரிய மகத்துவமான கிரியைகளாக இருக்கிறது. நம்முடைய தேவன் மகாதேவனாக இருக்கிறார். எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். கர்த்தாதி கர்த்தாவாக இருக்கிறார். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? சங்கீதம் 47:9 பார்க்கும்போது, ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமான தெய்வம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த வேதாகமத்திலே மகா, த மோஸ்ட் ஹையஸ்ட் ஒன், மகா உன்னதமான தெய்வமாக நம்முடைய ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். அதற்கு மேலான ஒரு உன்னதமானவர் இந்த உலகத்தில் கிடையாது. மகா பரிசுத்தமுள்ள தெய்வம், மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிற தெய்வம், மகா பரிசுத்த ஆலயத்திலே வீற்றிருக்கிறவர். அருமையானவர்களே, என்னுடைய இருதயம் மகா பரிசுத்த ஸ்தலமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, வேதத்திலே நாம் பார்க்கிறோம், சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 47:9, ஆமீன், ஜனங்களின் பிரபுக்கள், ஆமீன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆபிரகாமுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். இந்த கடைசி காலத்தில் ஜனங்கள் கர்த்தர் பக்கம் வருவார்கள். உலகத்திலே உபத்திரவம் தொடங்க போகிறது. கிருபையின் காலம் முடிய போகிறது. என் ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஜனங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று தவிக்கிற வேளையிலே இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கும் போது, இந்த வார்த்தைகளை அனுப்பி கர்த்தர் ஜனங்களை தொட விரும்புகிறார். எல்லாரும் நினைப்பார்கள், ஈழப்பாளைகள் மாத்திரம்தான் இந்த இயேசுவிடத்திலே வருவார்கள், அல்லது போனால் ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் மாத்திரம்தான் இந்த இயேசுவிடத்திலே வருவார்கள். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஜனங்களின் பிரபுக்கள், தலைவர்கள், எல்லா விதமான அதிபதிகள், பிரதமர்கள், முதலமைச்சர்கள், மந்திரிகள் எல்லாரும் ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். ஆண்டவரிடத்திலே வராதவர்களுக்கு வாழ்க்கை இல்லை. ஆண்டவரிடத்திலே வரும்போது, அவருக்கு முன்பாக தாழ்த்தும் போது நிச்சயமாக தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழுகிறதான நாட்களிலே நாம் தடவியாகிலும் ஆண்டவரை கண்டுபிடிக்க வேண்டும். அநேகருக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, அநேகருக்கு தோல்வி இருக்கிறது. ஆனால் அந்த தோல்வியோடே வாழுகிறார்கள். தாங்களே சமாளித்து கொண்டு, தங்களையே தாங்கள் ஆறுதல் படுத்தி கொண்டு வாழுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வம் அவர் மகா உன்னதமான தெய்வம். நீ மகா உன்னதமான ஒரு நிலைக்கு வர வேண்டும். ஒரு ஹையர் பொசிஷனுக்கு நீங்கள் வர வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். மனிதராக இருக்கிற நாம் பாக்கியவான்கள். ஏன்? கடவுள் தன்னை போல நம்மை படைத்திருக்கிறார். சகோதரனே, கடவுளை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று பாரு. உன்னை போலதான் கடவுள் இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் அதுக்காகத்தான் மனுஷனாக இந்த உலகத்துக்கு வந்தார். மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லித் தருவதற்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த உலகத்திற்கு வந்தார். வாழ்ந்து காட்டினார். அவருடைய பரிசுத்த வாழ்க்கை, உண்மை உள்ள வாழ்க்கை, அவருடைய போதனை, அவருடைய உபதேசம், அவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள், அவர் ஜனங்களை ஆதரித்த விதங்கள், இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு செய்ததான அற்புதங்கள் எல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் எவ்வளவா இந்த மக்களை நேசிக்கிறார், உன்னை நேசிக்கிறார். இந்த காலை பொழுதிலே அல்லது மாலை பொழுதிலே உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன்.
அப்போது நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் மகா உன்னதமான தெய்வம். தோத்திரம். மார்க்கு 5ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் ரத்தின சுருக்கமாக அதை சொல்லி விவரித்து ஜெபிக்க விரும்புகிறேன். மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே பாருங்கள், லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனுஷன். லேகியோன்னு சொன்னால் ஒரு பெரிய பட்டாளியன். ஒரு 6000 பேய்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குது ஐயா. யோசிச்சு பாருங்க. மனிதன் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறான். அந்த மனிதனுக்குள்ளே தேவன் வாழ விரும்புகிறார். தேவன் வாழுவதற்கு அனுமதிக்காத இருதயத்தை கேட்டு கேள்வி இல்லாமல், அனுமதி பெறாமல் இயேசு கிறிஸ்து இதோ வாசல் படி நின்று கதவை தட்டுகிறார். இந்த வார்த்தை மூலமாய் தட்டுகிறார். என் மகனே, நான் உனக்குள்ளே வர விரும்புகிறேன். நான் உன்னோடு வாசம் பண்ண விரும்புகிறேன். உன்னை உன்னதமான நிலைக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் வாசல் கதவை தட்டுகிறார். ஆனால் பொல்லாத பிசாசு அப்படி தட்டுகிறவன் அல்ல. அவன் வலு கட்டாயமாக உள்ளே நுழையக்கூடியவன். அவன் கேட்டு கேள்வி இல்லாமல் நுழையக்கூடியவன். இங்கே பாருங்க, ஒரு 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 மனிதன், அவன் ஒரு பட்டணத்தை சேர்ந்தவன், நல்ல சிறந்த பட்டணத்து வாசி, நல்ல நாகரீகம் தெரிந்த ஒரு மனுஷன், நல்ல பண்பான ஒரு மனுஷன். அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் அவன் அந்த லேகியோன் என்றதான ஒரு பேயினால் பீடிக்கப்பட்டான். அப்படி அவன் பீடிக்கப்பட்ட போது அவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூக்குரல் இடுகிறான். எங்கே அவனுடைய குடியிருப்பாக இருக்கிறது? பட்டணத்தில் இருந்தவன் அந்த பட்டணத்தை விட்டு கல்லறைகளுக்குள்ளாக பிரேதங்களை நம்ம தமிழ்நாட்டில், இங்கிலாந்தில், நான் இங்கிலாந்துலேருந்து பேசுகிறேன், இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா கல்லறையை மண்ணை நோண்டி அதுக்குள்ளே வச்சு புதைப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல கல்லை குடைந்து அந்த கல்லறைக்குள்ளாக கொண்டு போய் அந்த பிணங்களை வைப்பார்கள். அங்கே எலும்பெல்லாம் கிடக்கும், மண்டையோடெல்லாம் கிடக்கும், நாத்தம் துர்நாற்றம் இருக்கும். அப்படிப்பட்டதான ஒரு இடத்திலே ஒரு டீசெண்டான பட்டணத்தான் ஒருவன் அப்படிப்பட்ட கல்லறை தோட்டத்துக்குள்ளே கிடக்கிறான். யோசித்து பாருங்கள் ஐயா, சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு பண்பாக வாழ வேண்டியவன், ஆசீர்வாதமாக வாழ வேண்டியவன், அவனுடைய வாழ்க்கை ஒரு படுகுழிக்குள்ளே கிடக்கிறது, கல்லறை தோட்டத்திலே கிடக்கிறது. அது ஒரு பயங்கரமான இடமாக அது காணப்படுகிறது. பாருங்கள், அவன் என்ன செய்கிறான்னு பாருங்கள். ஆண்டவர் அந்த ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கதிரேனுடைய நாட்டுக்கு வந்தார். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையாக இருந்தது. அவன் சங்கிலியால் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளாலே தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். யோசித்து பாருங்க. ஒரு பட்டணத்தான், படித்தவன், பண்பான் மனுஷன், அவனுக்குள்ளே அசுத்த ஆவி பிடித்த போது, தீய சக்திகள் அவனை ஆட்கொண்ட போது அவனுடைய வாழ்க்கை மட்டமாக போய்விட்டது, கேவலமாக போய்விட்டது. அவன் தன்னுடைய கையாலே கல்லை எடுத்து தன்னையே குத்துக்கிறான். குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அடிக்கிறான், இப்போ மனைவியும் கணவன் அடிக்கிறாங்க. தோத்திரம். அப்படியானால் வேதம் அவர்களுக்கு புரியவில்லை. ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார், கணவன் மனைவி என்பவர்கள் 2 பேரும் ஒரே மாமிசமாக இருக்கிறார்கள். கணவனும் மனைவியும் ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கணவன் மனைவி ஒன்று. மனைவிக்கு முள்ளு குத்திட்டேன்னா கணவன் ஊன்னு சொல்லணும். அதுதான் குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடியதான பக்குவம். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் தகராறு. குடும்பங்களில் நல்லா தான் ஆரம்பித்தாங்க, வசந்த காலத்தில் ஆரம்பித்தாங்க. திருமணமான உடனே வசந்த காலம் வந்துருச்சுது. ஆனால் பிள்ளைகள் பிறந்தபோது கோடை காலம் வந்துருச்சுது. அதுக்கு பிறகு பிள்ளைகள் திருமணமாகி போகும்போது இலையுதிர் காலம். இப்போது குளிர்காலத்தில் பிள்ளைகள் எல்லாம் போட்டாங்க, கணவன் மனைவி தனியே இருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், இந்த குடும்பங்களுக்குள்ள தகராறு. இந்த மனுஷன் தன்னைத்தானே காயப்படுத்துகிறான். சில பேர் அடங்க மாட்டாங்க, அடங்க முடியாத அளவுக்கு பிரச்சனை. அவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒருவராலும் கட்ட முடியாது,
ஒருவராலும் அவர்களை தடை செய்ய முடியாது. அப்படிப்பட்டதான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல பிள்ளைகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு கெட்டவர்களாக மாறிவிட்டார்கள், சண்டைக்காரராக மாறிவிட்டார்கள். எங்கெங்கு பார்த்தாலும் கொலைகளும் கொள்ளைகளும் வெட்டுக்களும் குத்துக்களும் நாசமோசங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? தோத்திரம் எல்லாம் பொல்லாத ஆவிகள் செய்கிற வேலை, தீய சக்திகள் செய்கிற வேலை. பிசாசு மனுஷரை அழிக்கத்தான் வந்தவன். நான் சொல்லுகிறதான ஆவிகள் வேறு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மக்கள் வழிபடுகிற கடவுளை பற்றி நான் இங்கே பேசவில்லை. ஆசுத்த ஆவி என்றது ஒன்று வேற ஒன்று இருக்குது. அது பயங்கரமானது, அது அழிக்கக்கூடியது, அது கெடுக்கக்கூடியது. இந்த பட்டணத்தானே அது பிடித்து அவனை அவமானப்படுத்தி அவனுடைய வஸ்திரத்தை எல்லாம் உரிந்து அவனை கொண்டு போய் என்ன செய்தது? கல்லறைக்குள்ளே போட்டுட்டு. அப்படிப்பட்டதான ஒரு மனுஷனை தேடி இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த இயேசுவை தூரத்திலே கண்டபோது அவன் ஓடி வந்தவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இந்த பாருங்க, இந்த பேய்கள் 6000 பேய்கள் 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த அவர்கள் அநேகராக இருந்தபடியால் என் பெயர் லேகியோன் என்று சொல்லி, லேகியோன் என்று 6000 பேய்கள். இந்த 6000 பேய்களும் ஒற்றுமையாக இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ள 5 பேர் 4 பேர் ஒற்றுமையாக இருக்க மாட்டேங்க. ஒரு தெருவில் 10 வீடு ஒற்றுமையாக இருக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த பேய்கள் எல்லாம் பாருங்கள், 6000 பேர் ஒரு மனுஷனுக்குள்ளே ஒற்றுமையாக இருக்குது. யோசிச்சு பாருங்க. கெடுக்கிறவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க, அழிக்கிற பேய் ஒற்றுமையாக இருக்குது, பிசாசு ஒற்றுமையாக இருக்கிறது. 6000 பேய் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குது. அது 6000 வேலை செய்யும். அதனால் மந்திரவாதிகள் எல்லாம் பேயை துரத்த அவங்களால முடியாது. மந்திரவாதிகள் இன்னொரு பேயை கூப்பிட்டு உள்ளே விடுவாங்க. ஜோடி பார்த்து, இந்த பேய்க்கு இந்த ஜோடி தான் சரின்னு சொல்லி நீங்கள் கொண்டு 25,000 ரூபா காசு கொடுத்தீங்க வைங்க, அவன் ஏதோ ஒரு பேயை கூப்பிட்டு உள்ளே போய் சொல்லுவான், கொஞ்ச நாளைக்கு உள்ளே போய் அமைதியாக இருப்பா, எனக்கு இதெல்லாம் புழப்பு நடக்குது என்று சொன்ன உடனே இந்த 2 பேயும் சேர்ந்து உள்ளே இருக்கும். இப்போ 2 பேய் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு 2 பேயும் சண்டை பிடிக்க ஆரம்பிக்கும். உள்ளோடி 2 பேரும் சண்டை பிடிக்க ஆரம்பித்து முன்னிலைமையிலும் பின்னிலமும் அதிக கேடு உள்ளதாக இருக்கும். பிறகு திருப்பி போனால் அவன் சொல்லுவான், ஓகே, இன்னும் கொஞ்சம் காசு நீ தரணும். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாரும் காசு காசு காசு, அதே மாதிரி சில ஊழியக்காரரும் காசு காசுன்னு சாகிறான். இந்த காசை வச்சு என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்கு. காசு விட இயேசு தான் ஐயா முக்கியம். இயேசு இருந்தால் எல்லாம் நடக்கும். அதுதான் நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுவேன். காசு கொடுத்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அது நடக்கும். ஏசாமியை நம்பினா எல்லாமே நடக்கும். கவனமாக கவனிங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை கண்டபோது இந்த பேய்கள் எல்லாம், இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே. நான் மிகுந்த சத்தமாக பேச முடியாது, ஏன்னா எனக்கு இப்போ 10:30 மணி மிட் நைட்டு, பக்கத்தில் ஆட்கள் தூங்குறாங்க. எனக்கு ஒரு ஆவியில் ஒரு உந்துதலாக இருந்தது, நீ பேசணும் அப்படின்னு சொல்லி. அதனால தான் நான் இந்த உடனே நான் கீழ்ப்படுத்தி பேசுகிறேன். இப்போ பேய்கள் எல்லாம் என்ன செய்யுதுங்க ஐயா? ஜெபம் பண்ணுது. இந்த கிறிஸ்தவன் ஜெபம் பண்ண மாட்டேங்க. பாஸ்டர் மாதிரி சொல்லுவாங்க, வாங்க ஓடியாங்க, சர்ச்சுக்கு வாங்க, ஜெபம் பண்ண வாங்க, அதிகாலை ஜெபத்துக்கு வாங்க, இரவு ஜெபத்துக்கு வாங்க, உபவாசத்துக்கு வாங்க. இப்போ 40 நாள் ஜெபம் நடந்துருக்கிடக்கு. ஏதாவது ஒரு செக்ஷன்லேயே ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட இவங்க பிஸி பிஸி பிஸி. ஆனால் உன்னை என்னை அழிக்கிற பேய் என்ன செய்யுது? இயேசுநாதர்கிட்ட ஜெபம் பண்ணுது. இந்த பேய் பாருங்கள், 6000 பேய் ஒருமனப்பட்டு அது முகங்குப்புற விழுந்து ஏசாமி இடத்துல ஜெபிக்குது. பேய்களெல்லாம் ஜெபிக்குது. இந்த ஆண்டவருக்கு வேறு வேலையே கிடையாது. அவர் ஜெபத்தை கேட்குறவர். அவர் என்ன செய்கிறாரு? இந்த பேய் ஜெபிச்ச ஜெபத்தை கேட்குறாரு. இந்த பேய் என்ன சொல்லுது? எங்களை பாதாளத்துக்கு அனுப்பிடாதீங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா ஜெபிக்கும் போது சொல்லுவாங்க, பொல்லாத பிசாசை உன்னை பாதாளத்துக்கு அனுப்புகிறேன். இவன் எப்போ வீசா ஆஃபீஸர் ஆனான்னு பாதாளத்துக்குன்னு தெரிய மாட்டேங்குது. பாதாளத்துக்கு அனுப்புகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. தோத்திரம். நம்மளை அனுப்பினாலும் சரி, பிசாசு அனுப்பினாலும் சரி, இயேசு கிறிஸ்து தான் பாதாளத்தில் அனுப்புகிறதுக்கான அதிகாரம் உடையவர். ஆனால்
எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த பேய் அதை அறிந்து, பிசாசு அதை அறிந்து, இந்த தீய சக்திகள் அதை அறிந்து ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறது. என்ற பாதாளத்தில் பேய்தான் இருக்கிற இடம், அந்த இடத்துக்கே பிசாசு போகிறதுக்கு வேண்டாங்கிறான்னா, பிசாசு விரும்பாத ஒரு பாதாளத்துக்கு நீ போறியா? பிசாசே விரும்பலை. அந்த பாதாளத்துக்கு அதிபதியாக இருக்கிற பிசாசே பாதாளம் போக விரும்பலை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது பாதாளம் எவ்வளவு கொடுமையானது, ஹெல் எவ்வளவு மோசமானது, அதுக்குள்ளே நாம் அப்போ என்ன செய்ய போகிறோம்? அப்போ அதுக்கு போகாமல் தப்புறதுக்கு என்ன வழி? அதுக்கு தான் ஐயா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கணும். காரு கிடைக்கும், பஸ்ஸு கிடைக்கும், வீடு கிடைக்கும், நல்ல கல்யாணம் நடக்கும், நகநட்டு வரும். இதுக்கெல்லாம் ஏசாமி கிடையாது. ஏசாமி சொல்லியிருக்கிறார், நித்திய ஜீவனை உனக்கு நான் தருவேன், இட்டர்னல் லைஃப். அப்படி நீங்கள் கேட்டு இட்டர்னல் லைஃப்பை பெற்றுக்கொள்ளும்போது இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் தருவார். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் கொடுப்பாரு. ஆனால் நாம் தேவனை தேடுவது எதற்காக? ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை தரப்போகிறார். இப்போ பாருங்கள், துவங்கிட்டானவன். நம்ம தீபாவளி வெடி வெடிக்கிற மாதிரி, கிறிஸ்மஸுக்கு வெடி வெடிக்கிற மாதிரி ஈரானில் இஸ்ரேலெல்லாம் அட்டி நடக்குது பாருங்கள். இப்போ கொஞ்ச நாள் என்ன பண்ணுவான் தெரியுமா? அணுகுண்டை தூக்கி தூக்கி போடுவான் எல்லா தலையிலையும், டொமா டிமி டமிரன்னு. என்ன செய்ய போகிறீங்க? ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இம்மைக்காக மாத்திரம் இந்த கிறிஸ்துவை தேடுவாயானால் நீ பரிதபிக்கப்படத்தக்க பிள்ளை. எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீ கிறிஸ்தவனை பார்க்காதே, கிறிஸ்தவ ஊழியரை பார்க்காதே, நீ கிறிஸ்துவை பார். நல்ல ஊழியர்கள் இருக்கிறார்கள், மோசம் போக்குற ஊழியர்களும் இருக்கிறார்கள். கவனமாக இரு. உனக்கு கர்த்தர் 6 அறிவை கொடுத்திருக்கிறார். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரோட பேச மாட்டேங்கிறான், குடும்பத்தில் தகராறு, எப்படி? அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். மரமானது கனியினால் அறியப்படும். காண்ற சகோதரனை அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்திலே அன்பு கூறுவது எப்படி? அதனால் இந்த பேய் பிசாசெல்லாம், இயேசுநாதரே தோத்திரம், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன், அதுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கள், அதுக்கு வெளிப்பாடு இருக்குது. பேய்க்கு ரெவலேஷன் இருக்குது. அது நல்லா ஒருமனப்பட்டு ஜபிக்குது. ஒரே சரத்துக்குள்ள 6000 பேர் ஒற்றுமையாக உட்கார்ந்துருக்குது. ஆனால் அந்த பேய்கள் சாத்தான் என்ன செய்யுது? நம்மளை குழப்பி விட்டு, நம்மளை கணவன் மனைவி சண்டை, மாமியார் மருமகள் சண்டை, பெரியப்பா சித்தப்பா சண்டை, பங்காளி சண்டை, என்ன சண்டை, வரப்பு வாய்க்கால் சண்டை, வரப்பு சண்டை, இப்படி ஏகப்பட்ட சண்டைகளை பிடிச்சி ஆளையால் கொண்டையை பிடிச்சி கொண்டு நிற்கிறாங்க. அவன் ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். பிசாசு உங்களை தூண்டி விட்டுட்டு அவன் ஒற்றுமையாக இயேசுநாதர்கிட்ட ஜோம் பண்ணுறான். என்ன பாதாளத்துக்கு அனுப்பாதீங்க ஐயா. எங்கே அனுப்புங்க? இந்த பன்னிகள்கிட்ட அனுப்புங்க. அப்போ பிசாசு எங்கே போக வந்த பிசாசு? பன்னிகளுக்குள்ளே போக வந்த பிசாசு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இவன் பட்டணத்தான பார்த்த உடனே இவன் நல்லா சென்றுகளெல்லாம் அடித்து ரொம்ப ஜாலியாக தான் இருந்திருக்கான். அவனை பார்த்தோன்னே அவனுக்குள்ளே பூந்து இந்த பேயெல்லாம் அவனை கல்லறைக்குள்ளே போட்டு பாடாப்படுத்தினாலும், ஏசாமி அன்புள்ளவர் ஐயா, ஏசாமி ஒவ்வொருத்தருக்கும் சந்தர்ப்பம் கொடுப்பார். இன்றைக்கு யாருக்கு தெரியும், இந்த இந்த வார்த்தை மூலமாய் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் யாருக்கும் அவர் அநீதி செய்கிறவர் அல்ல, எல்லாரையும் நேசிக்கிற கர்த்தர். அவர் பச்சைபாதம் பார்க்குற தெய்வம் அல்ல, அவர் எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிற தெய்வம். அவருடைய கண்களுக்கு முன்பாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொருத்தரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தோத்துறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம மதங்கள் இந்து மதமாக இருக்கலாம், முஸ்லீமாக இஸ்லாமியர்களாக இருக்கலாம், மதமே இல்லை என்று சொல்கிறவங்களாக இருக்கலாம், கிறிஸ்தவங்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ யாராக இருந்தாலும் சரியப்பா, நீ என்னுடைய பிள்ளை. நான் உனக்காக ரத்தம் சிந்தினேன். நான் உன்னை நேசித்து உன்னை மனதில் வைத்து உனக்காகத்தான் என்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினேன், விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினேன். என்னிடத்தில் நீ வரும்போது நான் உன்னை புறம்பே தள்ள மாட்டேன்.
நீ எப்பேற்பட்டதான சூழ்நிலை இருந்தாலும் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நான் ஒரு நாளும் மறப்பதில்லை, ஒரு நாளும் உன்னை வெறுப்பதில்லை. நீ சொல்லலாம், ஐயோ நான் எவ்வளவு அநியாயம் பண்ணிவிட்டேனே, கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக நிறைய செஞ்சிட்டனே. உன்னைத்தான் அவர் அதிகமாக நேசிக்கிறார். அவரோட தான் அதிகமாக உன்னை ஆசீர்வதிக்க துடிக்கிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த தெய்வம் சண்டை போடுற தெய்வம் அல்ல. இந்த தெய்வம் அங்கே உங்களுக்குள்ள குற்றத்தை பார்க்கிற தெய்வம் அல்ல. பாவத்தை பாராத சுத்த கண்ணனாய் அவர் இருக்கிறார். அவர் பாவிகளை நேசிக்கிறார். பாவத்தை முதுகுக்கு பின்னாடி போட துடிக்கிறார். சமுத்திரத்தின் ஆழத்தில் தள்ள விரும்புகிறார். அப்போ இந்த பேய்கள் எல்லாம் ஜெபித்த போது, பன்றிகளுக்குள்ளே போக வேண்டும் என்று கேட்டபோது அனுமதித்தார். அந்த 2000க்கும் அதிகமான பன்றிகளுக்குள்ளார் பிசாசு போய் பூந்து என்ன செய்து, அது அப்படியே தொப்பு தொப்புண்டு தண்ணிக்குள்ளே விழுந்து மாண்டு போய்விட்டது. என கண்பார்ந்தவர்களே, இந்த பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தார். எனக்கு அன்பார்ந்தவர்கள், 2வது பார்த்தீங்க சொன்னால், இந்த பண்ணி மேய்க்கிறதான மேய்ப்பர்கள் ஜெபம் பண்ணுறாங்க. பண்ணி மேய்க்கிற மேய்ப்பர்கள் சொல்கிறாங்க, இயேசுவே நீ இங்கே இருக்க வேணாம், நீ ஓடும், எங்கள் ஊரை விட்டு வெளியே போயிடும் என்று ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தையும் இயேசு கேட்குறார். சரிதாப்பா, ஆகட்டுப்பா என்று சொல்லி அவர் திரும்பி போகும்போது, இப்போது பார்த்தீங்கன்னா 3வது யார், இந்த பேய்கள் பிடித்து விடுதலையாக்கப்பட்ட அந்த பட்டணத்தான். அவனுக்கு அத்துக்குள்ளே குளிச்சு வாட்டி வஸ்திரத்தை எல்லாம் போட்டு இந்த சீசர்கள் ஏசாமி இந்த பண்ணி மேய்க்கிறவங்கள டீல் பண்ணிட்டு இருக்கும்போது இவனை நல்லா சுத்தப்படுத்தி, ஏன்னா பேய் போனதுக்கு பிறகு அவனுக்கு வெக்கம் வருது. ஐயோ நாங்கள் கல்ற தோட்டத்தில் கிடக்கேன், ஐயோ நான் துணி இல்லாமல் கிடக்கேன், எல்லாமே எனக்கு அசிங்கமாக இருக்குன்றது எப்போ வருது? பேய் இருக்கும் வரைக்கும் தெரியாது. பேய் போனதுக்கு பிறகு, பிசாசு போனதுக்கு பிறகு அவனுக்கு உணர்வு வருகிறது. அவன் மனம் திரும்புகிறான். அவன் ஞானஸ்தானம் எடுத்து கடவுளோடு ஐக்கியமாகி என்ன செய்கிறான்? இயேசுவிட்ட கேட்குறான், இயேசுவே நான் உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன் என்று சொன்னபோது ஆண்டவராய் இயேசு சொன்னார், இல்லைப்பா, நீ எனக்கு பின்னாடி வர வேணாம். நீ உன் பட்டணத்துக்கு, உன் தேசத்துக்கு, உன் இனத்தாரிடத்திற்கு போய் தேவன் உனக்கு இறங்கி செய்ததை அறிவி. அவன் அந்தபடியே போய் தெக்கப்போலி அப்படின்னா 10 சிட்டி 10 பட்டணத்திற்கு அவன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அறிவித்தான். நான் இப்படி கிடந்தேன், கல்ற தோட்டத்தில் கிடந்தேன், கூக்குரல் இட்டுட்டு கிடந்தேன், நான் கல்லால் எடுத்து எனக்கே நான் அடிச்சுக்கிடுவேன், என்னை கட்டுறதுக்கு முயற்சி தான் ஒரு நாள் முடியாது, விலங்கு போட்டால் கூட அறுத்துக்கிடுவேன். ஆனால் இயேசு என்னை தேடி வந்தார். படவில் ஏறி வந்தார் ஐயா, என்னை தேடி இயேசு வந்தார். அவர் படவில் ஏறி வந்தது போல ஆமென் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். உன்னையும் என்னையும் தேடி இறங்கி வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பேய் பிடித்த மனுஷன், பிசாசு பிடித்த மனுஷன், அவன் விடுதலையாகி அவன் எல்லா இடமும் போய் அவன் சாட்சியாக, கர்த்தரை சாட்சியாக அறிவிக்கிறான். அறிவித்த மாத்திரத்தில் அந்த ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்க, கடவுளை தேடுறாங்க. எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் உன்னதமானவர். அவர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தெய்வம், மகத்துவமான தெய்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதத்திலே வாழ்கிற பரிசுத்தமுள்ள தெய்வம். ஏசாயா 57:15 நாம் பார்த்தோம்னு சொன்னாக்கா, அவர் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்காக, ஸ்தோத்திரம், நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களை உயிர்ப்பிக்கிறதற்காக, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்காக, நறுங்குண்ட இதயம் உள்ளவரிடத்திலே அவர் வாசம் பண்ணுகிறாராம். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ஆமென் உன்னோடு வாசம் பண்ண விரும்புகிறார். நீ உடைக்கப்பட்டிருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் உனக்கு ஜெயம் கொடுப்பார். அவர் ஜெயம் கொடுக்க வேண்டுமா? நீ மனசை திறந்து சொல்ல, ஆண்டவரே எனக்குள்ள வாரும், ஆண்டவரே, ஆண்டவர் நான் ஒரு பாவியான மனுஷன், எனக்குள்ள வாரும், என் பாவத்தை மன்னியும், என்னோடு கூட நீ தங்கியிருப்பதாக சொல்லுகிறார்களே. நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன், நான் நுறுக்கப்பட்டிருக்கிறேன், என்னோடு வாழ்ந்து தங்கி இருப்பதற்கு ஆண்டவரை நான் அனுமதிக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட வருவார். இந்த மனிதன் புத்தி தெளிந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். ஏசாமி அந்த மனிதனை ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மகா பரிசுத்த ஆலயம் என்று 2 நாளாகமும் 3:8 பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மகா பரிசுத்த ஆலயத்தை
பெருசாக கட்டணும், அது பெரிய ஆலயமாக இருக்கணும் என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? தாவீது நிறைய பொருட்களை சவகரித்தான். ஏண்டா, உன்னதமான தெய்வம், இந்த மகா பரிசுத்த ஆலயத்தில் வாசம் பண்ணுற தெய்வம், அதுக்கு அப்படியெல்லாம் செலவு பண்ணான். எனக்கு அன்பார்ந்தவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கட்டும் ஆலயம் மகா பெரியதாக இருக்க வேண்டும் என்று தாவீது விரும்பினான். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து, நீங்களே என்னுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு உன்னுடைய ஆலயம் உன்னதமான நிலைக்கு வருகிறது. இன்றைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள், உங்களை உன்னதமான நிலைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் முடிக்கிறேன். யாத்ராமம் 34:6 கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியமும் உள்ள தேவன். மகாதயையும் சத்தியமும் உள்ள தெய்வம். இந்த தெய்வம் எப்படிப்பட்டவர் அமையா? மகா உன்னதமான தெய்வம், மகா தயவுள்ள தெய்வம். அவர் மகா தெய்வமும் மகாராஜனமாக இருக்கிறார். எனவே உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வம். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மகா உன்னதமானவராக இருக்கிறபடினால் உங்களை உன்னதமான நிலைக்கு கர்த்தர் கொண்டு வருவாராக. உங்களுடைய தொழில்களிலே உன்னதமான நிலைக்கு நீங்கள் வருவீங்களாக. எல்லா விதத்திலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நாளைக்கும் நாம் சந்திக்கலாம். இதே தொடர்ச்சி நான் உங்களோடு பேசுவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இதோ இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, வேதம் சொல்லுகிறது, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. இன்றைக்கு அநேகருக்கு மரண பயம். மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மனிதனுக்கு மரணம் ஒரு முடிவே அல்ல மக்களே. எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் ஆமீன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி அதை சொல்லியிருக்கிறாரு? ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கிறவர்கள் ஆமீன் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தங்களுக்கு அன்பானவர்களை ஆமீன் இழந்து தவிக்கிறதான குடும்பங்கள் இங்கே இருக்கிறீர்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நாள் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஆமீன், உனக்கு அருமையான உன்னுடைய பிள்ளை உயிரோடு எழுந்திருப்பான். உன்னுடைய கணவன் உயிரோடு எழுந்திருப்பார். மனைவி உயிரோடு எழுந்திருப்பார். உன்னுடைய தாய் உயிரோடு எழுந்திருப்பாங்க. தகப்பன் உயிரோடு எழுந்திருப்பாங்க. நீ யாரை பறிகொடுத்தாயோ அவங்களை கிறிஸ்து உயிரோடே கொண்டு வருவார். ஆமீன். அதே போல எனக்கு அன்பார்ந்தவர்களை, இந்த 1 கொரிந்தியர் 15 ஒரு மரணத்துக்கு பின்பு நடக்கிறதான சம்பவங்களை தெளிவாக பேசுகிறது. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. அங்கே மரணத்தின் கூர் பாவம். எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கிருபை வரமோ நித்திய ஜீவனாக இருக்கிறபடினாலே எல்லாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வம். அவர் சொல்லுகிறார், எல்லா இடங்களிலும் நான் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவேன். எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை அவர் உங்களை கொண்டு வெளிப்படுத்துவார். இன்றைக்கு வரைக்கும் தோல்வியை சந்தித்த உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருகிற ஒரு நாளாக இந்த நாளை குறித்து கொள்ளுங்கள். தேவன் உங்களுடைய வியாபாரத்திலே ஒரு வெற்றியை தருவார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு வெற்றியை தருவார். நீங்கள் செய்கிறதான எல்லா விதமான தொழில்களிலும் ஒரு வெற்றியை தருவார். உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர் உங்களுக்கு வெற்றியை தர விரும்புகிறார். எத்தனையோ காரியங்களை செய்து பார்த்தா செய்யா, எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்தா செய்யா, ஒன்றுமே நடக்க மாட்டேங்கு அப்படி சொல்றியா? இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு விசுவாசித்துப்பார். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஏன்னு சொன்னால், நீங்கள் அவருக்கு மிக முக்கியமானவங்க. உங்களை அவர் உள்ளங்கரத்தில் பொதித்து வைத்திருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு நன்மை செய்வார். குதிரைகள் யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ செய்கிறதான ஒவ்வொரு காரியத்திற்கும்
கட்டாயமாய் அவர் ஜெயம் தருவார். அது சாட்சியாக நீங்கள் அறிவிப்பீர்கள். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசிர்வதிங்கப்பா. அவருடைய குடும்பத்தை ஆசிர்வதிங்கப்பா. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வதிங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையை கொடுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு நித்திய ஜீவனை அருள்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த முழு நிச்சயத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய போக்கையும் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் ஆசிர்வதிங்க. நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடருவதாக. எல்லா பொல்லாத அந்தகார வல்லமைகள், அசுத்தாவிகளுடைய கிரியைகள் எல்லாம் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒடுக்கி போடுகிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறீர். அப்படிப்பட்ட தெய்வம் மகா உன்னதமான தெய்வமாக இருக்கிறீர். நீர் மகா உன்னதமான நிலைக்கு உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வரவே போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ மக்களே. God bless you. God bless you. God bless you. Amen. 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 Amen.